விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 4. கனவில் தங்கம். முன்கதை சுருக்கம். விக்ரமாதித்தன் வேதாளத்தை மரத்திலிருந்து மீண்டும் பிடித்து கொண்டு தனது பாதையில் நடந்து கொண்டிருந்தான். வழியில் வேதாளம் நகைச்சுவையாக சிரித்தபடியே அடுத்த கதையை ஆரம்பித்தது. 4ஆம் கதை. கனவில் தங்கம். ஒரு வட்டாரத்தில் நீதிமான் என்ற பெயர் கொண்ட ஒரு சிறிய கிராம நீதியரசர் வாழ்ந்தார். அவர் மிகவும் நேர்மையும் பகுத்தறிவும் கொண்டவர். ஒரு நாள் 2 வியாபாரிகள் அவரிடம் ஒரு புகார் கொண்டு வந்தனர். அவர்கள் இருவரும் சொன்னார்கள், இவனிடம் நான் என் தங்கக்கட்டியை கொடுத்து வைத்திருந்தேன். இப்போது அவன் அதை தர மறுக்கிறான். ஆனால் மற்றவனும் இதையே சொன்னான். அதாவது ஒருவனை மற்றவன் குற்றவாளி என கூறினான். இருவரும் தங்கத்தை கொடுத்து வைத்திருப்பதாக கூறினார்கள். இது உண்மை என்று யாருக்கும் தெரியவில்லை. நீதிமான் ஒரு யோசனை செய்தார். அவர் 2 பித்தளை கட்டிகளை ஆளுக்கொன்றாக கொடுத்து, இந்த கட்டியை எடுத்து சென்று இருவரும் வீட்டில் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்குங்கள். காலையில் எழுந்தவுடன் யாருடைய கனவில் தங்கம் தோன்றுகிறது என்று சொல்லுங்கள். அதன் பேரில் நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்றார். அடுத்த நாள் இருவரும் வந்தனர். முதல் வியாபாரி சொன்னான், ஓ, என்னுடைய கனவில் தங்கம் வந்தது. அது வெள்ளி மாளிகையில் இருந்தது. 2வது வியாபாரி சொன்னான், எனக்கு எதுவுமே கனவில் தோன்றவில்லை. நீதிமான் சிரித்தார். அவர் தீர்ப்பு சொன்னார், 2வது வியாபாரியிடம்தான் தங்கம் உள்ளது. கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது, விக்ரமாதித்தா, நீதிமான் எப்படி உண்மையான நபரை கண்டுபிடித்தார்? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். விக்ரமாதித்தன் சிந்தித்து விட்டு சொன்னான், வேதாளமே, உண்மையில் தங்கத்தை இழந்தவன் அதை பற்றிய கனவில்தான் இருப்பான். ஏனெனில் அவன் தங்கத்தை மீண்டும் பெற நினைத்து இரவில் அதே எண்ணத்தில் தூங்குவான். ஆனால் திருடியவன் தன் குற்றம் தெரிந்துவிடுமோ என்று பயந்து உறக்கம் இல்லாமல் இருப்பான். எனவே 2வது நபரே திருடியவன். வேதாளம் கிண்டலாக சிரித்தது. சபாஷ் அரசே, நீ சிந்தனையை விட்டு வைப்பதில்லை. ஆனால் நீ மீண்டும் வாய் திறந்து பேசிவிட்டாய். இப்போது நான் உன்னிடமிருந்து விடுபடுகிறேன் என்று கூறிவிட்டு வேதாளம் மறுபடியும் மரத்தின் உச்சிக்கு சென்று தொங்க ஆரம்பித்தது.